வணக்கம் சகோதரர்களே, இது உங்கள் வேல்டன் யூடியூப் சேனல். இன்னைக்கான சில சினிமா அப்டேட்ஸ் பற்றி பார்த்துடலாம் வாங்க. டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம தல அஜித் நடிச்சிட்டு இருக்க படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் த்ரிஷா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை லைகாஸ் பாஸ்கரன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு விடாமுயற்சி மூவி டீம் விடாமுயற்சி படத்தில் இருந்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தனுஷோடைய பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு டைரக்ஷன் பண்ண ராயன் படத்துடைய பிஹைண்ட் த சீன் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் சேகர் கமலேஷ் டைரக்ஷனில் நம்ம தனுஷ் நடிச்சிட்டு இருக்க குபேரன் படத்தில் இருந்து பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இன்னைக்கு ஆக்டர் துல்கர் சல்மானுக்கும் பர்த்டே, அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிருக்காங்க. ஜோ அப்படிங்கிற ஒரு தரமான வெற்றி படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா ஆக்டர் ரியோராஜ் நடிக்க போகிற புது படத்துடைய அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்தை ஸ்வீனித் எஸ் சுகுமார் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு. இந்த படத்துக்கு ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் அஜய் கணபுத்து டைரக்ஷனில் அருள்நிதி ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க படம் தான் டிமாண்டிக் காலனி 2. இந்த படம் ஆகஸ்ட் 15 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கிட்டாங்க. இவங்க தான் தமிழ்நாட்டில் இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மார்வல் சூப்பர் ஹீரோ மூவியான டெட்பூல் அண்ட் உல்வரின் படம் இப்போ தியேட்டர்ஸில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. சேம் டைமில் ஹாலிவுட்டில் சாண்டியாகோ காமிகான் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஈவெண்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. இந்த ஈவெண்ட்டில் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபியூச்சரில் அவங்க என்னென்ன படங்கள்லாம் பண்ண போகிறாங்க, அவங்க எந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த சாண்டியாகோ காமிகானில் அவங்களுடைய மூவிஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸும் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க பண்ண போகிற அடுத்த ப்ராஜெக்ட்டை பற்றி இந்த ஈவெண்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். மார்வல் ஸ்டுடியோஸோட இந்த படங்களை டைரக்ஷன் பண்ணது ஹாலிவுட்ல பிரபலமான ரூசோ பிரதர்ஸ் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணாங்க. இந்த படங்களுக்கு அப்புறம் மார்வல் ஸ்டுடியோஸ்ல எந்த படத்தையும் இவங்க டைரக்ஷன் பண்ணல. இப்போ மறுபடியும் மார்வல் ஸ்டுடியோஸ் ரூசோ பிரதர்ஸ் அவெஞ்சர்ஸ் படத்தை டைரக்ஷன் பண்ண சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட்ல அடுத்து ரிலீஸ் ஆக போற அவெஞ்சர்ஸ் படங்களை ரூசோ பிரதர்ஸ் டைரக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மார்வல். அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அயன்மேன் ஸ்டோனி ஸ்டார்க்கை பிடிக்குமா அப்படின்னா இந்த வீடியோ கீழே அயன்மேன் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஹார்ட்டையும் போட்டு விட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அயன்மேனா நடிச்ச நம்ம ஆர்டிஜே லாஸ்டா ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்துல இன்ஃபினிட்டி ஸ்டோனை நம்ம அயன்மேன் பயன்படுத்தி ஐ எம் அயன்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவரோட சோழியை முடிச்சிட்டாங்க. மார்வல்ஸில் அயன்மேனே இல்லை, அயன்மேன் இறந்துட்டாரு. இப்போ அயன்மேனை நடித்த ஆக்டர் ஆர்டிஜேவை மறுபடியும் மார்வல் ஸ்டுடியோஸ் அவங்களுடைய படங்களை நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. இந்த காமிகான் ஈவெண்ட்டில் மார்வல் ஸ்டுடியோ சார்பாக பேசின ரூசோ பிரதர்ஸ் அடுத்து அவங்க டைரக்ஷன் பண்ண போகிற அவெஞ்சர்ஸ் படத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. கிரீன் கலரில் ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு மாஸ்கோட ஒருத்தர் வந்தார். திடீர்னு மாஸ்க்கை கழட்டிட்டு பார்த்தா அது நம்ம அயன்மேன். அந்த இடத்துல தாங்க நாயகன் மீண்டும் வரான் அப்படிங்கிற மாதிரி செம மாசா அந்த மாஸ்க் கழட்டிட்டு ஸ்டெயிலாக நின்றாரு நம்ம ஆர்டிஜே அயன்மேன். இப்போ அயன்மேன் கேரக்டர்ல அவர் வரல. மார்வலில் இப்போ டாக்டர் டூம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வில்லனா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. இந்த ஈவெண்ட்ல பேசின நம்ம ஆர்டிஜே நியூ மாஸ்க் சேம் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்டிஜே அந்த மாஸ்கை கழட்டுறப்பலாம் தலைவன் வந்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நாயகன் மீண்டும் வரான் இந்த பாட்டு கண்டிப்பா இவருக்கு தாங்க கரெக்டா பொருந்தும் போல. இந்த நியூஸ் மார்வல் ஃபேன்ஸுக்கும் ஆக்டர் ஆர்டிஜே ஃபேன்ஸுக்கும் ரொம்பவே ஹாப்பியான நியூஸாக இருந்திருக்கும். இந்த நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக காட்டுத்தீ மாதிரி பரவி மார்வல் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் அயன்மேன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்து மக்களுக்கு உதவி செஞ்ச, மக்களை காப்பாற்றின ஒரு ஹீரோ இப்போ ரொம்பவே கொடூரமான டாக்டர் டூம் அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர்ல நடிக்க போறாரு. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்த எல்லா சூப்பர் ஹீரோஸையும் இப்போ இவர் டாக்டர் டூம் அப்படிங்கிற வில்லனா இருந்து எதிர்த்து நிற்க போறாரு. முக்கியமா இவர் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனையும் தான் எதிர்த்து நிற்க போறாரு. சூட்டெல்லாம் கொடுத்த உங்க ஸ்பைடர்மேன் ஆக்கினா என்னையே எதிர்த்து நிற்கிறியா அப்படின்னு டாக்டர் டூமா இருக்கிற ஆர்டிஜே கூட கேட்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் டாக்டர் டூம் வில்லனாவே எடுத்துட்டு வர போறாங்களா இல்ல ஹீரோ கேரக்டர்ல மாத்த போறாங்களா அப்படின்னு. அடுத்து அவெஞ்சர்ஸ் படத்துடைய டைட்டில் பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் டே அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் மே 2026 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரே வருஷத்துல அடுத்த அவெஞ்சர்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் மே 2027 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மார்வல்ஸ்ல ரிலீஸ் ஆக போற த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்துடைய டைட்டில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த வருஷம் 2024 டெட்பூல் அண்ட் உல்வரின் இந்த ஒரு படம் மட்டும் தான் மார்வல்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த வருஷம் எந்த ஒரு படமும் மார்வல்ல இருந்து ரிலீஸ் ஆகாது. நெக்ஸ்ட் மார்வல் மூவி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2025 தான் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த மூவி பிப்ரவரி 2025 ரிலீஸ் பண்றாங்க. இந்த மூவிக்கு அப்புறம் தண்டர் போல்ட்ஸ் அப்படிங்கிற அடுத்த மார்வல் மூவி மே 5 2025 ரிலீஸ் பண்றாங்க. 2025 இந்த ரெண்டு மூவிஸ் தான் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் வேர்ல்டும் தண்டர் போல்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு படத்தை தான் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே 2026 ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் 2027 ரிலீஸ் பண்றாங்க. டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சிட்டு இருக்க படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் செப்டம்பர் 5 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் இந்த படத்துல இருந்து 2 சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ தேர்ட் சிங்கிளோட அப்டேட் வந்திருக்கு. இந்த தேர்ட் சிங்கிளும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸ் பார்த்தோம். நம்ம பார்த்த இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.